ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ வந்துட்டு ஒரு கிச்சன் ஸ்டாண்டு தான். ஸோ நம்ம கிச்சனில் வந்துட்டு நிறைய செல்ஃப்ஸ் இல்லை, நம்ம கிச்சன் வந்து ஒரு மாடலர் கிச்சன் இல்லை, நிறைய ஸ்பேஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட கிச்சன் திங்ஸ்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு நமக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்றா அப்படியே கச்சக்கச்சான்னு வச்சுருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிச்சனை வந்துட்டு ஒரு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு பிளேஸ்லையே நம்ம வந்துட்டு நிறைய திங்ஸ் வந்து அடாப்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும், பார்க்கவும் நம்ம கிச்சன் வந்து ஒரு நீட்டாக இருக்கும். வெயில் எல்லாமே காய வச்சு ட்ரை பண்ணி ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா துடைச்சிக்கிறேன். நீட்டாக துடைக்கும் போதும் பார்த்து கேர்ஃபுல்லாக துடைக்கணும். அந்த எட்ஜில் இருக்க கம்பி வந்துட்டு நம்ம கையெல்லாம் கிழிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்துட்டு இந்த 2 டயர் ஸ்டாண்டு தான். இது வந்துட்டு ஒரு அயன் ஸ்டாண்டு, பட் ஒயிட் கோட்டிங் வந்து ஒயிட் பெயிண்டில் வந்துட்டு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு 8 to 10 பாக்ஸஸ், ஒரு பெரிய பாக்ஸ் இருந்தது. இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு 8 வந்து நம்மளால் வச்சுக்க முடியும். ப்ளஸ் சைடில் வந்துட்டு நமக்கு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. அதில் வந்து இந்த குட்டி குட்டியாக இருக்க கிளாஸ் கண்டெய்னர்ஸ், இந்த குட்டி குட்டியாக இருக்க அந்த சால்ட் அண்ட் பேப்பர் டப்பாஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ஒரு 8 to 10 வரைக்கும் நம்மளால் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ஆணி அடிக்கிற மாதிரி அதுக்குரிய ஒரு ஹோலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆணி அடித்து செவுத்துலேயும் கூட மாட்டி வச்சுக்கலாம். நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா கவுண்டர் டாப்பில் கூட ஓரமாக வச்சுக்கலாம், நீட்டாக இருக்கும். அதே மாதிரி சைடில் 2 லேயருக்கும் கீழே மிடில் வந்துட்டு கம்பி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட பாக்ஸஸ் வந்துட்டு கீழே விழாமல் இருக்கும். அதனால் சுற்றி 3 பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கும். ஸோ நம்ம வந்து எடுக்கவும் ஈஸியாக இருக்கும், கீழேயும் வந்துட்டு விழாது. நம்ம இந்த சைடு எடுக்கும்போது அந்த சைடு வந்து விழாது. அதே மாதிரி கீழே பாருங்கள், தரையோடு தரையாக நம்மளோட ஸ்டாண்ட் வந்து ஒட்டாமல் கீழேயும் வந்துட்டு ஒரு சின்னதாக ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தரைக்கும் இந்த ஸ்டாண்டுக்கு இடையில சின்ன கேப் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சு காமிச்சிருக்கேன். நான் இதை வந்து யூஸ் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான் காமிச்சிருக்கேன். ஸோ பாருங்கள், பெரிய கிளாஸஸ் வந்து ஒரு 6 கிளாஸஸ், சின்னது வந்துட்டு நிறையவே வச்சுக்க முடியும். இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் 599. நான் வந்துட்டு பக்கத்தில் ஒரு ஷாப்பில் வாங்கினேன். ஸோ இது வந்துட்டு நான் 340 அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதோட ஆன்லைன் லிங்க்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் எது பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் வாங்கும்போது, ஆன்லைனில் வாங்கும்போது பக்கத்தில் இருக்க ஷாப்ஸ்லேயும் நீங்கள் வந்துட்டு விசாரித்து பார்த்து வாங்கிக்கோங்க, எது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து இந்த 2 டயர் ஸ்டாண்டு தான். இது வந்து ஒரு ட்ராலி டைப் ஸ்டாண்டு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்டு. ஸோ பார்க்கவே நீட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த பிக் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ க்ராசரி கண்டெய்னர் வீடியோவில் கூட இது காமிச்சிருப்பேன். ஸோ இது வந்துட்டு நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் இல்லைனா செல்ஃபில் மட்டும்தான் இது வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த 3 லேயர் எல் ஷேப் ஸ்டாண்டு தான். ஸோ இது வந்துட்டு கீழே ஃபர்ஸ்ட் லேயர்லேயும் 3rd லேயர்லேயும் வந்துட்டு அந்த ஆணி அடிக்கிற மாதிரி 4 இடத்துல, லெஃப்ட் சைடு ஒன்று அண்ட் ரைட் சைடு ஒன்று, ஸோ 4 பிளேஸ்லேயும் வந்து ஆணி அடித்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கீழே வந்து கவுண்டர் டாப்பில் ஒரு கார்னர் ஸ்டாண்டாகவும் இதை வந்து வச்சுக்கலாம், நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மேலே நம்ம இது மாதிரி கூட ஒரு ஆணி அடித்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பார்க்கவும் நீட்டாக இருக்கும். இதில் வந்துட்டு ஒரு 15 to 20 பாக்ஸஸ் வந்து நம்ம வந்து வச்சுக்க முடியும். இதுவும் வந்துட்டு ஒரு மல்டிபர்பஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கார்னர் ஸ்டாண்டு தான். ஸோ நம்ம ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், பாத்ரூம் செல்ஃபில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 899 சொல்லிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் ஆன்லைனில் இதை செக் பண்ணி பார்க்கும்போது 1200 இருக்குது, 1500 வரைக்கும் கூட இந்த ஸ்டாண்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஓகே, ஆன்லைனில் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் ஷாப்லேயே இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில வந்து ஷாப் போய் வாங்க முடியாத பட்சத்தில் நம்ம வந்து ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது மாதிரி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாண்டில் வந்துட்டு ஒரு 20 பெரிய பாக்ஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியுது. ப்ளஸ் குட்டி குட்டி பாக்ஸஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு எவ்வளோ வேணால் நமக்கு ஸ்பேஸ் இருக்குது சைட்லலாம். ஸோ சின்னதாக இருக்க அந்த சால்ட் அண்ட் பேப்பர் பாக்ஸஸ்ஸு, ஸோ குட்டி குட்டியாக நம்ம போட்டிருக்க அந்த தாளிப்பு ஜாமான் அந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் வந்துட்டு சின்னதாக இருக்குது அப்படின்னா அந்த சைடில் இருக்க ஸ்பேஸில் கூட நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு ஸ்டாண்டு, ஸ்பூன் ஸ்டாண்ட்லாம் இருக்கு இல்லையா, அது கிளாஸ் கண்டெய்னர்ஸ் கொஞ்சம் எல்லாமே சேர்த்து ஒரு 25 பாக்ஸஸ் வந்து நான் இதில்
அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு சின்ன ஸ்பேஸ்லேயே நமக்கு வந்துட்டு இவ்வளவும் வந்து நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நமக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். பார்க்கவும் நம்ம கிச்சன் வந்து ஒரு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நமக்கு எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம கவுண்டர் டாப் பக்கத்துலேயே நம்ம கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே வச்சுருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம சமைக்கும் போதும் ஈஸியாக எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு கார்னர் ரேக் தான். ஸோ இதில் வந்துட்டு நம்ம கடாய், இந்த அயன் கடாயெலாம் இருக்கு இல்லையா, அது பேன் இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு ஸ்பேஸ் இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம பாத்திரம்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே உள்ளுக்குள்ளே போட்டு வச்சுப்போம். ஸோ நமக்கு எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம ஒரு ஆர்கனைசர் யூஸ் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்க்கவும் நீட்டாக இருக்கும், நமக்கு வந்து ஈஸியாக எடுக்கவும் முடியும். ஸோ நான் வந்து கீழே வந்து அந்த அயன் கடாய், தோசைக்கல், சப்பாத்தி கல் அதெல்லாம் வச்சுருக்கேன். மிடில் வந்துட்டு ஒரு பணியாரக்கல் வச்சுருக்கேன். மேலே வந்துட்டு அந்த சப்பாத்தி மேக்கர் வச்சுருக்கேன். ஸோ அந்த புஷ் பண்ணுவோம் இல்லையா அது. ஸோ அதை வந்துட்டு இங்கே கீழே ஷெல்ஃபில் வந்துட்டு இந்த கார்னரில் வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டாண்டு, அதே மாதிரி ஸ்டாண்டு தான். அந்த ஸ்டாண்டில் வந்துட்டு கீழே வந்து டீ பேன்லாம் வச்சுருக்கேன். மிடில் வந்துட்டு எக் பாயில் பண்ணிக்கிற பேன், ஸோ அதெல்லாம் மிடில் வச்சுருக்கேன். அது 2 பேன் இருக்குது. மேலே வந்து ஒரு குட்டியாக ஒரு குக்கர் இருக்குது. ஸோ அதுவும் வந்துட்டு இதில் வந்து வச்சுக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் அதையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த 2 ஸ்டாண்டையும் நம்ம கீழே இருக்க ஒரு செல்ஃபில் வந்துட்டு நீட்டாக செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நமக்கு எடுக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், நீட்டாக இருக்குது பார்க்கவே, இன்னொன்று ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது நமக்கு எடுத்து யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிடில் இருக்க ஸ்பேஸில் வந்துட்டு நம்ம ரைஸ் கண்டெய்னர்லாம் வந்து அந்த மிடில் ஸ்பேஸில் வந்து வச்சுக்கலாம். இந்த கார்னர் ஸ்டாண்டில் வந்துட்டு நம்ம பிளேட்ஸு, பவுல்ஸு, செராமிக் கப்ஸு, ஸோ செராமிக் ரிலேட்டடான திங்ஸ்லாம் வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்துட்டு சேஃபாகவும் இருக்கும், நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கும் நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இதோட ப்ரைஸஸ்லாம் நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். ப்ளஸ் இதோட லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் கீப் வாட்சிங், சப்போர்ட்டிங் மீ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.